கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நிறைய பேருக்கு அவங்களுடைய உடல் அமைப்பை பற்றி குறைபாடு இருக்கிறது உண்டு. நான் இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம், இன்னும் உயரமாக இல்லை கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எப்பொழுதுமே தோணும். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நிதானித்து பார்த்தோன்னா அது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வேளை உங்களை பற்றி உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா வாங்க இன்றைக்கி நேரம் எடுத்து கற்றுக்கொள்ளலாம். அயர்லாந்து தேசத்தில் கடற்கரை ஓரத்தில் ஒரு அழகான வீடு. அந்த வீட்டில் மூத்த பிள்ளையாக பிறந்தா ஏமி. அவளோட பிறந்தவங்க 7 பேர். அதில் ஏமி நல்ல வெள்ளை நிறம். அவளுடைய கண் மட்டும் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. ஆனால் அவளுடைய அம்மா அப்புறம் மற்றவங்க எல்லாருக்குமே கண் ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஏமி அம்மா கிட்ட போய் எனக்கு மட்டும் ஏன் ப்ரௌன் கலரில் கண் இருக்குது அப்படின்னு கேட்டா. அப்போ அவங்க, ஏசப்பா உன்னை விசேஷமாக படைச்சிருக்கிறாங்க, இது ஏன்னு இப்போ தெரியாது, ஆனால் உனக்கு ஒரு நாள் அது கண்டிப்பாக புரியும்னு சொன்னாங்க. ஆனால் ஏமிக்கு ப்ரௌன் கருவிழி பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் நைட்டு படுக்க போகும்போது இப்படி ஜெபம் பண்ணா. ஏசப்பா, நான் நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும்போது என்னுடைய கண் ப்ளூவாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக ஜெபிச்சுட்டு படுத்தா. காலையில் எழுந்த உடனே ஏமி கண்ணாடி முன்னாடி போய் நின்று அவளுடைய கண்களை நல்லா விரித்து பார்த்தா. சோகத்தில் முகம் சுருங்கி போயிடுச்சு. அழுதுகிட்டே அம்மா கிட்ட போய் சொன்னான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, தேவன் எதை நமக்கு செஞ்சாலும் அது நன்மையாக தான் இருக்கும், ப்ரௌன் கண்ணும் நன்மைக்கு தான் அப்படின்ட்டு அவளை ஆறுதல் படுத்தினாங்க. வருஷங்கள் கடந்து போச்சு. ஏமி இந்தியாவில் உள்ள பெண் பிள்ளைங்களுக்கு நிகழக்கூடிய கொடுமைகளை குறித்து கேள்விப்பட்டா. நம்மளுடைய நாட்டு மேலே பாரம் கொண்டு நம்மளுடைய நாட்டுக்கே சேவை செய்யும்படி வந்தா. இந்தியாவுக்கு வந்து இறங்கியதுமே அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்தியர்களுடைய கண்கள் எல்லாம் அவளுடைய கண்கள் போலவே இருந்துச்சு. ஓ, நான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை இந்தியாவில் ஊழியம் செய்கிறதுக்காக முன்குறிச்சதால எனக்கு இந்தியரை போலவே கண்களை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி தேவனை துதிச்சா. ஆம்பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய படைப்பில் எந்த பிழையும் செய்யலை. அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறது எந்த விதமாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அப்படி கவலை அடைஞ்சு அவர் செஞ்சிருக்கிறத முறுமுறுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னா யோபுவை போல இன்றைக்கே உங்களை நிதானித்து அறிக்கையிடுங்க. சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன்னு யோபு 40 நம்ம வாசிக்கிறோமே. அவர் எல்லாத்தையுமே சரியாக செய்பவர் அப்படின்றத நம்ம முழுமையாக நம்பலாம். ஆமாங்க, அவர் சகலத்தையும் நன்மையாகவே செய்வார். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு பழகுங்க. உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. எல்லாம் நன்மையாகவே இருக்கும். ஒன்று மட்டும் நாம் கவனிக்கணும், நம்மளை உண்டாக்கினவர் நம்மளை எந்த நோக்கத்துக்காக படைச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்துக்கு நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து காத்திருக்கணும். நிச்சயம் உங்கள் மூலமாக தேவ திட்டம் நிறைவேறும். கர்த்தர் நாம மகிமைப்படும். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார்னு எரேமியா 1:5 சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம நினைப்போம். அவர் நம்மளை உண்டாக்கும் போதே நமக்கான திட்டத்தையும் உண்டாக்கி இருக்கிறாருன்றதை நினச்சி சந்தோஷமாக இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.